திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குஜராத் மாநிலத்திலே சண்டிபுரா வைரஸ் நிமித்தமாக 22 குழந்தைகள் உயிரிழந்திருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இந்தியா முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணி இருக்கிறது. ஏனென்றால் இந்த சண்டிபுரா வைரஸ் என்பது இப்பொழுது புதிதாக தோன்றின வைரஸ் அல்ல. ஏற்கனவே இது சில நேரங்களில் தீவிரமடைந்து உயிரிழப்புகளையும் பெரிய அளவிலே இந்தியாவிலே உண்டு பண்ணின ஒரு வைரஸ் ஆகும். இந்த வைரஸ் மணல் ஈக்கள் மூலமாக பரவக்கூடியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் ஈக்கள் பூச்சிகள் நிமித்தமாக அது கடிக்கும்போது ஏற்படுகின்ற பரவலாகவும் இது கூறப்படுகிறது. நோய் தட்டுப்பாடு மையம் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறபடி 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரத்திற்குள்ளாக தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் ஒரு நோயாளிக்கு கூட இது உயிரிழப்பை கொண்டு வரக்கூடிய நோய் பரவல் தொற்றாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த தொடர் பரவல் நிமித்தமாக தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிடாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இந்த நோய் தொற்றானது தற்போது சுமார் 184 அறிகுறிகளை கொண்ட நோயாளிகளுக்கு அவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதில் 35 பேருக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நோய் கட்டுப்பாடு மையமானது இதை குறித்த எச்சரிக்கை செய்தியையும் விடுத்திருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு இதை குறித்து கூறும் பொழுது இதனுடைய தாக்கம் கடந்த காலங்களில் 56 முதல் 75% வரை தாக்கங்களை கடந்த காலங்களில் இந்த நோய் பரவல் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2024ஆம் ஆண்டிலே இந்தியாவில் மொத்தம் 245 சண்டிபுரா வைரஸ் தொற்றுகளும் 82 உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கிறது. அதுவும் குஜராத்தில் தான் அதிக எண்ணிக்கையில் பரவி இருக்கிறதாக கூறப்படுகிறது. 2003இல் ஆந்திர பிரதேசத்தில் 329 சந்தேகத்திற்கிடமான பாதிப்புகளும் 183 உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே தீவிரமடைந்து வருகிற இந்த தொற்று இன்னும் பரவாமல் இருக்க ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், இந்த சண்டிபுரா வைரஸ் என்பது அதிகமாக 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாதித்து உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இது தீவிரமடைந்து வரும்பொழுது வலிப்பு மற்றும் கோமா நிலைக்கு இது அந்த பாதிக்கப்பட்ட நபரை கொண்டு வந்து உயிரிழப்பையும் கொண்டு வருகிறதாக கூறப்படுகிறது. ஆகவே இதனுடைய தீவிரம் முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். குஜராத் மாநிலத்திலே பரவி வருகிற இந்த நோய் தொற்று சீக்கிரமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சண்டிபுரா வைரஸ் என்பது எதற்காக இந்த பெயர் வரப்பெற்றது என்றால், இது ஒரு RNA வைரஸ் என்று கூறப்படுகிறது. 1965ஆம் ஆண்டிலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சந்திப்பூர் என்கிற கிராமத்தில் ஒரு நோய் பரவல் காய்ச்சலை உண்டாக்கி டெங்கு காய்ச்சல் போன்ற ஒரு சூழ்நிலையை அந்த நோய் பரவல் உண்டாக்கினது. அப்பொழுதுதான் இதற்கு சண்டிபுரா வைரஸ் என்கிற பெயர் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தீவிரமாக பரவி வருகிற இந்த வைரஸ் தொற்று கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட இனியும் குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்காமல் இருக்க, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விடுதலை அடைய, சுகம் அடைய பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, குஜராத் மாநிலத்தில் 22 குழந்தைகளுக்கு உயிரிழப்பை உண்டு பண்ணி இருக்கிற இந்த சண்டிபுரா வைரஸ் தொற்று, அதனுடைய நோய் கிருமிகள் மற்றும் மூலக்கூறுகள் முற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த மாநிலத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த சண்டிபுரா வைரஸ் ஆனது
ஆண்டவரே தகப்பனே, 185 பேருக்கு சோதனை செய்யப்பட்ட பொழுது 35 பேருக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறோம். அதே போல 22 குழந்தைகள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தீவிரமாக பரவி வருகிற இந்த நோய் தொற்று முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட, மற்றவர்களுக்கு இது பரவாதிருக்க, அதே போல இதை உண்டு பண்ணுகிற மணல், ஈக்கள், இன்னும் பூச்சிகள், இவைகள் நிமித்தமாக உண்டாகிற தீவிரம் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க, பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் சுகமடைய முடிய தழும்புகளால் சுகமாறு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் மனம் இறங்கி சுகம் தருவீராக. எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.